கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் திரியகிராம் தந்தை மாய்ந்தன் தூயாவியின் திருப்பேரிலே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். விசேஷித்த வண்ணமாக ஆண்டவர் எருசலேமை நோக்கி பவனியாக சென்ற குருத்தோலை ஞாயிறினை நாம் நினைத்து பார்த்து அதனுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி செய்ய ஆண்டவர் தாமே அருளையும் கிருபையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, 4ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும், ஆண்டவரே, நீர் பவனியாக சென்ற அந்த பவனியை நாங்கள் நினைவு கூர்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு அருளை தாரும். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஓசன்னா இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்க அருளை தாரும். எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கி அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்தி காத்தருள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே கர்த்தாவே, அவர்களுக்குள்ளாக பெரிய மாற்றம் ஏற்பட அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையுள்ள உம்முடைய பிள்ளைகளாக உம்மை பின்பற்றி வர ஜனமாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விண்ணப்பம் செய்கின்றோம். ஆட்கொள்ளும் வழிநடத்தும் மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் இடமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே ஓசன்னா பாலர் பாடும் ராஜாவாம் மீட்பருக்கே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் அனைவரும் மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து இந்த விசேஷித்த நாளிலே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. இதோ அவர் அடைந்த பலன் அவரோடு இருந்து அவர் சம்பாதித்தவை அவருக்கு முன்பாக செல்கின்றது என்று சியோன் குமாரத்தி இடத்தில் சொல்லுங்கள் என்றார். நாம் சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்திலே உங்கள் பாவத்தை அறிவியுங்கள். தேவன் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து நமக்கு மறுவாழ்வையும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தரும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாது இருக்கின்ற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கின்றார். மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இன்றைய நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதிலே பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்திலும் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்கள் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மீது ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்திலே பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான பொழுது சீஷர்களோடு கூட பெத்தானியாவுக்கு போனார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவருமாக சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா.
பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் விண்ணகத்தில் அவர் என்றும் அரசாடுவார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வினையோடு பாடி தாளை முந்தி செய்துவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்று நம் குரு பாதம் பணிவோம். குருத்தோலை ஞாயிற்று நம் குரு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரீகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. இந்த குருத்தோலை ஞாயிறினுடைய ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். வருடந்தோறும் நாம் ஆசரிக்கின்ற மிக முக்கியமான நாளிலே இந்த குருத்தோலை ஞாயிறு, ஆண்டவருடைய பவனி, இவையெல்லாம் கிறிஸ்துவத்திலே மிக முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஆண்டவர் பவனியாக எருசலேமை நோக்கி சென்றதை நாம் நினைவு கூறுகின்றோம். குருத்தோலை ஞாயிறிலிருந்து புனித வாரம், பெரிய வெள்ளிக்கிழமை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை அந்த நாளிலே நாம் வாசிக்கின்றோம். அதோடு கூட கட்டளை வியாழனையும் நாம் ஆசரிக்கின்றோம். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தமும் வேதாகமத்திலே நிறைவேறுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவேதான் வருடந்தோறும் இதை நாம் கேட்கின்றோம். அதன்படி நடக்க நாம் முயற்சிக்கின்றோம். பல வேளைகளிலே நாம் தவறியும் போகின்றோம். ஆனால் ஆண்டவர் தாம் சொன்ன வார்த்தையிலிருந்து தவறாமல் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய சித்தமாக இருக்கின்றது என்று சொன்னாலும் மிகையாகாது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, சியோன் குமார்த்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கின்றார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். சகரியா சொன்ன வார்த்தை இந்த பவனியிலே அல்லது குருத்தோலை ஞாயிறிலே நிறைவேறினது என்று சொன்னால் மிகையாகாது. அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கின்றது என்று சொன்னாலும் மிகையாகாது. அவருடைய எல்லா தீர்க்க தரிசனத்தினுடைய வார்த்தைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து அவர்கள் சொன்ன எல்லா வாக்குறுதிகளை நிறைவேற்ற தம்முடைய வாழ்க்கையினை அர்ப்பணித்தார். அக்காலங்களிலே கழுதையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதை சமாதானத்தின் கருவியாக ஆண்ட அரசர்கள் அதை பயன்படுத்தி வந்தார்கள். இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது வருகின்ற பொழுது சமாதானத்தின்
பவனியாக இது கருதப்படுகின்றது. அங்கு இருக்கின்ற ரோம அதிகாரிகளும் அதை தடுக்கவில்லை. அங்கு சூழ்ந்திருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அரசியல் கண்ணோட்டத்தோடு கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் ரோம அரசாட்சி கீழாக மிகவும் கடின பாடோடு கூட வாழ்ந்தார்கள். அதே வேளையிலே யூதர்கள் மத தலைவர்களின் கீழாக கடின பாடினையும் சந்தித்து வந்தார்கள். ஆகவே அவர்கள் நெடுநாட்களாக காத்திருந்தது ஒரு அரசியல் விடுதலையை அவர்கள் எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள் இந்த பவனியிலே வருகின்ற பொழுது உரக்க சத்தத்தோடு சொன்ன வார்த்தை, ஆண்டவரே ரட்சியும் எங்களை, இப்பொழுதே எங்களை ரட்சியும். அதற்காக பயன்படுத்தப்பட்ட எபிரேயர் சொல் ஓசன்னா என்று நாம் பார்க்கின்றோம். இது நாம் அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் வருடந்தோறும் இந்த வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம். எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ரட்சிப்பை குறித்து அவர்கள் சொல்லுகின்றார்கள்? அரசியல் ரீதியாக ஒரு இராஜாங்கத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு தனி ராஜாவாக இயேசுவை வைத்து அவர்களின் கீழாக அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்ததை இது பிரதிபலிக்கின்றது. ஆனால் இயேசுவனுடைய நோக்கமோ சித்தமோ வேறு விதமாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு சிலுவையை நம்மை நேசிப்பதற்காக, நம்மை காப்பாற்றவும் நமக்கு வாழ்வை தரவும் அவர் பயன்படுத்தினாரே அன்றி நம்மை ஆள அல்ல. அதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சீஷர்கள் மத்தியிலே பிரிவினைகள் கிடையாது, அங்கு சண்டை சச்சரவுகள் கிடையாது என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து பொறுமையோடு கூட அவருக்கு ஏறிட்ட அவமானத்தை, தாழ்மையை, வலியை சந்தித்து மனுக்குலத்தை மீட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் கிறிஸ்து சமாதானத்தின் ராஜாவாக சமாதானத்தின் நகரை நோக்கி அவர் செல்கின்றார். என் கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பவனிலே கலந்து கொள்கின்ற நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3 விதமான மக்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று ரோம பேரரசனுடைய வீரர்கள், 2வது மத தலைவர்கள், 3வது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஜனங்கள். இது ரோமஸ் போர் சேவகர்கள் ஏதாகிலும் வன்முறை வெடிக்கும் என்று சொன்னால் அதை தடுப்பதற்காக அவர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்து ஏதாகிலும் பொய்யாக பிரசங்கித்தால் அவர் மீது குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி அவர்கள் அவருக்கு பின்னாக வருகின்றார்கள். ஜனங்கள் எல்லோரும் உரத்த சத்தமாய் எங்களை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுகின்ற வேளையிலே, இப்பொழுதே ரட்சியும் என்று கூப்பிடுகின்ற வேளையிலே மத தலைவர்கள் கோபம் அடைந்து இயேசுவை பார்த்து சொன்னார்கள், இவர்களை பேசாமல் இருக்கும்படி நீர் அதட்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், இவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் உரத்த சத்தமாய் கூப்பிடும். ஏனென்றால் அவர் வல்லமை உள்ளவர், வல்லமையில் தேவனுடைய குமாரன். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற திட்டத்தை அப்பொழுதிருந்தே அவர்கள் தீட்டி வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். 3வது அவருக்கு பின்னாக வந்த ஜனங்கள், அவர்கள் மத தலைவர்களாலும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள், ரோம அரசராலும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் இயேசு ராஜாவாக ஒரு ராஜாங்கத்தை நிறுவி அவர்களுக்கு சமாதானத்தின் வாழ்வை தரும்படியாக அவர்கள் நினைத்து அவருக்கு பின்னாக சென்றார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசு எருசலேமுக்குள்ளாக நுழைகின்ற வேளையிலே எருசலேமை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், எருசலேமே, உனக்கு தரப்பட்ட வாய்ப்புகள், உனக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், உனக்கு சொல்லப்பட்ட நற்செய்திகள் சோதோமுக்கும் கோமராவுக்கும் சொல்லியிருந்தால் அவர்கள் எல்லோரும் மனம் மாறியிருப்பார்கள். ஆனாலும் ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இல்லாதபடிக்கு இந்த நகரம் மாறிவிடப் போகின்றது என்று சொல்லி அவர் ஆவியிலே அவர் நினைத்து எருசலேமுக்காக பிரதிபித்தார். இயேசுவோடு கூட பயணித்த பவனிலே கலந்து கொண்ட அநேகர் இந்த 3 வகையிலே ஏதாவது ஒரு வகையிலே நாம் இருக்க வேண்டும். குற்றம் சுமத்துகின்றவர்களாக, எதிர்பார்க்கின்றவர்களாக, அடக்குமுறையை கடைபிடிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
ஆனால் இயேசுவினுடைய பவனியோ அமைதியின் பவனி, இயேசுவினுடைய பவனியோ எதிர்ப்பின் பவனி, அடக்குமுறைக்கு எதிர்கான பவனி, சமாதானத்தை பெற்றுத்தருகின்ற பவனி, அவர் தாம் சிலுவையில் மேற்கொள்ளப் போகின்ற மரணத்திற்காக தன்னை ஏற்பாடு செய்து கொள்ளுகின்ற பவனி, தயாராகுகின்ற பவனி. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே, இந்த விசேஷித்த நாளிலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டுதோறும் நாமும் பவனி செல்கின்றோம். இந்த பவனியிலே நாம் இயேசுவை எப்படி காட்டுகின்றோம்? சமாதானத்தின் தேவனாக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக, வருகின்ற நியாயாதிபதிகளாக, நமக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஓசானா எப்பொழுதும் எங்களை ரட்சியும் என்று சொல்லி, அரசியல் ரீதியாக அல்ல, மாறாக ஆவிக்குரிய ரீதியாக நாம் சொல்லி இந்த பவனியிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இல்லை என்று சொன்னால், ஆண்டுதோறும் நாம் இந்த பவனியிலே கலந்து கொண்டாலும் யாதொரு மாற்றம் நமக்குள்ளாக இல்லாமல் போகும் என்று சொன்னால் இந்த பவனியே வீணாய் போய்விடும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் இந்த பவனியை மேற்கொண்டார். பரிசுத்த வாரத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். அவர் கட்டளை வியாழனிலே தம்முடைய ராபோஜனத்தை அவர் பஸ்காவின் மூலமாக பஸ்கா பண்டிகையிலே அவர் ஆசரித்தார். அந்த ராத்திரி கெத்செமனே தோட்டத்திலே போய் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட தான் சந்திக்க இருக்கின்ற சிலுவையின் மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செபித்தார். கைது செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். கடைசியிலே சிலுவையை தம்மை ஒப்பு கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் உயிர்த்தோடு கூட எழுந்தார். இந்த லெந்து காலங்களிலே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றதா என்பதை யோசித்து பார்த்து, இந்த குருத்தோலை ஞாயிறிலே நாம் பங்கு கொண்டு அந்த சிலுவைக்காக இயேசு தந்த விலையும் இயேசு பட்ட பாடுகளையும் நினைத்து பார்த்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ நாம் முயற்சி செய்வோம். கடைசி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பான். எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், கடைசி வரை நிலைத்திருப்பவனே என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிப்பான் என்று சொல்லி இயேசு சொன்ன வண்ணமாக பவனியிலே செல்வோம். இயேசுவை உயிர் உள்ளவராக காட்டுவோம், உயிர்த்தெழுந்தவராக காட்டுவோம், வல்லமையுள்ள தேவனாக காட்டுவோம், அவருக்கு சாட்சியாக நாங்கள் இருப்போம் என்று காட்டுவோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த குருத்தோலை ஞாயிறையும் நாம் மேற்கொள்கின்ற பவனியும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் இயேசு நாமமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Soon
இழைத்து போன ஆவிக்கு ஆரோக்கியம் தந்திடும். என் இரட்சகரின் கேடகம், என் கோட்டையும் நீரே. நிறைந்த அருள் பொக்கிஷம் அனைத்தும் நீதாமே. நான் நேசமேய்ப்பர் பர்த்தாவும் என் ஜீவனும் நீரே. என் மீட்பரும் என் ராஜாவும் ஆசாரியருமே. என் நெஞ்சின் ஊக்கம் அர்ப்பந்தான், என் அன்பில் குளிர்ந்தே. உம் முகம் பார்க்கும் போதோ நான் சீராக போற்றுவேன். இம்மையில் ஆயுள் முழுதும் உம் அன்பை கூறுவேன். உம் நாமத்தால் என் சாவிலும் நான் ஆறி தேடுவேன். இந்த பாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். எரேமியா 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் உன்னை பொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தர்களுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் இறைவனே, எங்களுக்காகவும் எங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலைக்காகவும் மெய்வாழ்வுக்காகவும் நீர் பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் உம்முடைய நற்செய்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் அநேக மக்களுக்கு வாழ்வை தந்தீர். கடைசியாக வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே சகரியாவிலே சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் பல இடங்களிலே சொல்லியிருந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக நீர் எருசலேமை நோக்கி பவனியாக சென்றீர். பவனியிலே அநேகர் கலந்து கொண்டார்கள். அநேகர் உண்மையாய் உம்மை வழிபட்டார்கள். அநேகர் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்காக வந்தார்கள். அநேகர் மீது குற்றம் சுமத்துவதற்காக வந்தார்கள். அநேகர் வன்முறையை தடுக்கவும் தண்டிக்கவும் வந்தார்கள். ஆண்டவரே, நாங்களும் வருடந்தோறும் இந்த பவனியிலே கலந்து கொள்கின்றோம். நீர் சொன்னபடியே அந்த கழுதையை குட்டியை அவிழ்க்கின்ற வேளையிலே ஏன் அப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். நாங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? வருடந்தோறும் பவனியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த பவனிக்கு பிறகு ஆண்டவருக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை நாங்கள் அறிந்து இந்த ஆண்டிலே நாங்கள் பங்கு கொண்ட பவனின் நிமித்தமாக உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எத்தனை வாய்ப்புகள் நீர் எருசலேம் நகருக்கு தந்தீர், அங்கிருக்கின்ற ஜனங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மறந்து போனார்கள். ஆகவே தேவ கோபாக்கினைக்கு ஆளானார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேளுங்கள். இது ஆண்டவருக்கு தேவை. நாம் ஆண்டவருக்கு தேவை. நம்மால் முயன்ற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்காக செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அர்த்தமுள்ள பவனிலே கலந்து கொண்டு ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை தம்முடைய வாழ்விலே காட்ட அருள் செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நாம் சிந்திக்கின்ற பவனியோடும் அவர் செய்த எதிர்பார்க்கின்ற காரியத்தோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.